Welcome student, I am Ganeshan. So in the areas double integral in the sum பார்க்கலாம். Using double integral, find the area bounded by y equal to x and y equal to x square. So in straight line and parabola. So இது ஒரு யூனிவர்சிட்டியில கேட்ட சம் தான். இது எந்த வருஷம் கேட்டாங்கன்றது டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த சம் பார்க்கும்போது நான் இன்ட்ரடக்ஷன்லேயே கொடுத்துருந்தேன், டிஃப்ரெண்ட் கர்வ்ஸோட டயக்ராம்ஸ்லாம் கொடுத்துருந்தேன். அப்போ இது அதன்படி பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரெயிட் லைன், இது ஒரு பேரபோலா. ஸோ இதோட டயக்ராம் எப்படி இருக்குன்றது இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதை தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க இதுக்கு நான் டயக்ராம் வரைஞ்சிடலாம். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறது பேரபோலா அப்வர்டு வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ன்ற டயக்ராம் இப்படி வரும். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்க ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஆரிஜின் வழியா அப்படி கட் ஆகிட்டு இப்படி போகும். ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க ரெண்டு ஈக்குவேஷனோட டயக்ராம். அதில் இது வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ், இந்த பேரபோலா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, சரி. இப்போ இது ரெண்டுமே அதோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பற்றி நான் பெருசாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரியும். இது 0,0. இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா இதோட ஈக்குவேஷன் 1,1 வரும். இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனால இது ஒரு பெருசாக நம்ம சால்வ் பண்ணி காட்டணும்னு அவசியம் கூட இல்லை, டேரெக்டாக போடலாம். சால்வ் பண்ணுறதா இருந்தால் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இந்த ஒய்க்கு பதில் எக்ஸ் இதில் போட்டிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அதை காமனாக வெளியில் எடுத்தீங்கன்னா கூட எக்ஸ் ஈக்குவல் டு 1 வந்துடும். ஒரு எக்ஸை கேன்சல் பண்ணிட்டா எக்ஸோட வேல்யூ 1 இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஒய் ஆல்சோ 1 வரும். ஸோ அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக 1,1 ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வச்சு பாருங்க. அதுதான் இது. சரி, இப்போ இந்த க்ளோஸ்டு ரீஜனுக்கான ஏரியாவை தான் நான் இங்கே கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறத கூட இங்கே ஒர்க் அவுட் பண்ணிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சரி, இப்போ ஏரியா வந்து நான் யூஷுவல் வந்து கார்ட்டீசியன் ஃபார்ம் தான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த ஃபார்முலா வந்து ஏரியா இஸ் ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் ஓவர் ஆர் dy ஆர் dx. நான் வந்து ஆஸ் யூஷுவல் இங்கே வெர்டிக்கல் லிமிட்டே போட்டுக்கிறேன். வெர்டிக்கல் லிமிட் போட்டாலும் ஓகே, ஹரிசாண்டல் லிமிட் போட்டாலும் சரி, அது நம்மளோட சாய்ஸ் தான். சரி, வெர்டிக்கல் லிமிட்டே நான் போட்டுடுறேன். இப்போ வெர்டிக்கல் லிமிட் போட்டுட்டா நான் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கேன், dy dx வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கான லிமிட் இங்கே நம்ம எழுதலாம், எக்ஸ் லிமிட் ஒய் லிமிட். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், வெர்டிக்கல் லிமிட் போட்டால் ஒய் லிமிட் தான் வேரியபிள், எக்ஸ் லிமிட் கான்ஸ்டன்ட். அப்போ எக்ஸ் லிமிட் வந்து 0 to 1, எக்ஸ் லிமிட் வந்து 0 to 1. அப்போ ஒய் லிமிட் என்ன வரும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிப்பை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும். இந்த ஸ்ட்ரிப்பு எங்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, பேரபோலால ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரம் த பேரபோலா ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர். அந்த ஸ்ட்ரிப் எதுல போய் முடியுது, ஸ்ட்ரெயிட் லைன்ல போய் முடியுது. ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்து ஒய்யோட வேல்யூ என்னது, எக்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டு எக்ஸ். இப்படிதான் லிமிட் ஐடென்டிஃபை பண்ணணும். திருப்பி நான் இங்க சொன்னதை வந்து திருப்பி ரிவைஸ் பண்ணி பாருங்க, ரிவைண்ட் பண்ணி பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன். வேணா இன்னொரு டிஃபா சொல்லிக்கிறேன். இந்த வெர்டிகல் ஸ்ட்ரிப் போடும்போது ஒய்யோட லிமிட் வேரியபிள். அந்த ஸ்ட்ரிப் எதுல ஸ்டார்ட் ஆகுதுன்னா பேரபோலா ஸ்டார்ட் ஆகுது. அப்ப பேரபோலா இருந்து ஒய்யோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 2. அந்த ஸ்ட்ரிப் எதுல போய் முடியுது, ஸ்ட்ரெயிட் லைன்ல போய் முடியுது. அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்து ஒய்யோட வேல்யூ எக்ஸ். அதான் இங்க போட்டோம். இப்படிதான் லிமிட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி போடணும். சரி, இந்த லிமிட் இதுல சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஏரியா டைரக்டா கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா இஸ் ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல், ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் லிமிட் 0 to 1, வேரியபிள் லிமிட் எக்ஸ் ஸ்கொயர் டு எக்ஸ். இப்போ ஒய் தான் வேரியபிள்னால நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி dy dx போட்டுட்டோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒய்ல இன்டெகிரல் பண்ணிடலாம். இன்டெகிரல் 0 to 1 dy பண்ணா y, அதுக்கான லிமிட் வந்து எக்ஸ் ஸ்கொயர் டு எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். ஓகே, இன்டெகிரல் 0 to 1 லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்பர் லிமிட்டை போட்டிங்கன்னா எக்ஸ் மைனஸ் லோயர் லிமிட்டை கொண்டு வந்து போட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ். ஸோ இப்போ இதை இன்டெகிரல் பண்ணி லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஏரியா கிடைச்சிடும். எக்ஸை இன்டெகிரல் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரல் பண்ணால் எக்ஸ் கியூப் பை 3. அதோட லிமிட் வந்து 0 to 1. சரி, லிமிட்டை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1/2 மைனஸ் 1/3. லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் 0, அதனால அதை போட தேவையில்லை. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 மைனஸ் 2/3 into 2 6. ஸோ 3ல 2 போனால் 1, 1/6. 1/6 தான் இது சம்மோட ஆன்சர், ஸ்கொயர் யூனிட். ஸோ இந்த க்ளோஸ்டு ரீஜனோட ஏரியா 1/6. அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர்.